வணக்கம் நண்பர்களே, உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்களின்படி மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களின் வரிசையில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரமாக விளங்கிக் கொண்டிருந்தது சென்னை மாநகரம். அது எல்லாம் எப்போது தெரியுமா? அதிமுக ஆட்சியில் இருந்தபோதுதான். ஆனால் சென்னையை சிங்கார சென்னை ஆக்குவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த விடியா திமுகவின் கையில் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் வீட்டில் வைத்து கனஜரூராக நடந்து கொண்டிருக்கிறது பாலியல் தொழில். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தேமே என இருக்கிறது இந்த விடியா திமுக. இதில் இன்னும் கொடுமை என்னவென்றால், +2 படிக்கும் பள்ளி மாணவிகள் கூட இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டது கண்டு அதிர்ந்து போய் இருக்கிறது தமிழ்நாடு. வெறும் 16, 17 வயது கூட நிறைவடையாத பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவிகள் உட்பட பல பெண்கள் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. பள்ளி மாணவிகளை தனது வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை மூளை செலவை செய்து பாலியல் தொழிலில் தள்ளி இருக்கிறது நாசக்கார கும்பல். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால்தான் ஒரு ஆட்சி நன்றாக நடக்கிறது என்று அர்த்தம். அதை உறுதி செய்யத்தான் அதிமுக ஆட்சியில் பல்வேறு பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. நகரம் முழுக்க சிசிடிவி கேமராக்கள், பெண்கள் பேட்ரோல், மகளிர் காவல் நிலையங்கள் என்று பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்த அதிமுக ஆட்சியில் இருந்து இறங்கியதும் இப்படி அட்டூழியங்கள் நடக்கிறது விடியா திமுக ஆட்சியில். இந்த கொடுமையை எங்கு சொல்லி முறையிடுவது? நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கையோடு விளையாடிக் கொண்டிருக்கும் கும்பலை கண்டும் காணாமல் விட்டிருக்கிறது இந்த விடியா திமுக. சிட்டிக்கு நடுவே நடக்கும் இந்த கொடுமைகளை கண்டறிய கூட முயற்சிக்காமல் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இந்த விடியா அரசு? இதை கண்டறிந்து குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதை விட வேறு என்ன வேலை இந்த அரசுக்கு? வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பாட்டியை கூட விட்டு வைக்காமல் கழுத்தை அறுத்து நகையை பறிக்கும் கொள்ளை கும்பல் ஒரு புறம், பள்ளி சிறுமிகளை பாலியல் தொழிலில் தள்ளும் கும்பல் இன்னொரு புறம் என்று பள்ளி குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் என்று நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் அவலங்களை அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அஇஅதிமுகவிலிருந்து மகேஸ்வரி, வழக்கறிஞர் டாக்டர் GS மோகன், அரசியல் விமர்சகர் கலை, இல்லத்தரசி லல்லி கல்பனா, நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மகேஸ்வரி, நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். உண்மையிலேயே கம்பேரிட்டிவ்லி அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பாதுகாப்பு இன்னைக்கு திமுகவினுடைய இந்த ஆட்சி காலத்தில் இல்லையா? பெண்கள் அச்சத்தோடு தான் இருக்க வேண்டிய ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நீடிக்குதா? ரீகன், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடியிருந்தார். அந்த வைர வரிகள் அம்மாவின் ஆட்சிக்கு தான் பொருத்தமான ஒன்று. ஏனென்றால் அம்மா அவர்களை பொறுத்த மட்டிலும் அந்த மகளிருக்கான திட்டங்கள், சட்டங்கள் என்பது அவ்வளவு இருந்தது. இன்னும் சொல்ல போனா அம்மாவின் ஆட்சி என்பது மகளிருக்கான பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். அம்மா அவர்கள் விமன் எம்பவர்மெண்ட் என்று சொன்னால் இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஓவரால் எம்பவர்மெண்ட். அதாவது எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட், அதே போன்று சோசியல் எம்பவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மகளிர் மேம்பாடு. இதற்கான கனவு கண்டார்கள். அதற்கான சட்டங்களை, அதற்கான திட்டங்களை தான் அம்மா அவர்கள் நமக்கு தந்தார்கள். இப்படி மகளிரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, விமன் கைண்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மட்டும் இல்லாம அவர்களோட சேஃப்டி, செக்யூரிட்டி, இதற்கும் அநேக திட்டங்களை, சட்டங்களை அம்மா அவர்கள் நமக்கு வகுத்து தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கவிமணி அவர்கள் இருந்திருந்தால், இந்த ஆட்சியில் நடக்கின்ற இந்த அவலங்களை எல்லாம் பார்த்திருந்தால், மங்கையராய் பிறப்பதற்கே பாவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியிருப்பார். ஏனென்றால் அதாவது பாஞ்சாலி சபதத்திலே பாஞ்சாலி அந்த துரோக துரியோதனர் கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று. இன்றைக்கு ஒரு அப்பாவி தமிழ் மக்கள் இந்த துரோக ஆட்சியாளர்களை பார்த்து அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அவலம் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த விடியா ஆட்சியிலே எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, மகளிருக்கு பாதுகாப்பு கிடையாது, மழலை மாறாத பிஞ்சு பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், NCRB கொடுத்த ரிப்போர்ட் படி
அதாவது கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன், இது எந்த மாநிலத்திலே அதிகமாக நடக்கிறது என்று ஒரு பட்டியல் தயாரித்து தந்திருக்கிறார்கள். அதிலே தமிழகம் 3வது இடத்திலே இருக்கிறது. முதல் இடத்திலே உத்தரப்பிரதேசம், 2வது மத்திய பிரதேஷ், 3வது இடத்திலே நாம் இருக்கிறோம். இதுல முன்னுரையில நீங்க சொன்ன மாதிரி இதுல நம்ம பெருமையோட என்ன சொல்லிக் கொள்ளலாம்னா, அம்மா ஆட்சி காலத்திலே, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதாவது பெருநகரம் என்று சொன்னால் அது சென்னை. அதே போன்று பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம், ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி என்று சொன்னால் கோவை என்ற பெருமை நம்ம ஆட்சியில நாம் பெற்று தந்தோம் நமது தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த பெருமையை இழந்து நிற்கின்றோம். அதாவது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு அதிர்ச்சியான செய்தி, அந்த தரவையும் சொல்லிட்டு இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு 51 நிமிடத்திற்கும் ஒரு பெண் இனத்திற்கு எதிரான ஒரு குற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நமது தமிழ் மண்ணிலே. அது மட்டுமல்ல, இதை காட்டிலும் கொடுமை என்னவென்றால், ஒவ்வொரு 60 நிமிடம், அதாவது 1 மணி நேரத்திலையும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 18 குற்றங்கள் நிகழ்வதாக தரவுகள் சொல்கின்றன. ஆக எப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலையிலே இன்றைக்கு பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே, ஒரு பரிதவிப்பிலே இன்றைக்கு பெற்றோர் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். மகேஸ்வரி, நீங்க என்சிஆர்பி ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது, நீங்களும் அதுதான் குறிப்பிடுறீங்க. ஏன் இந்த காலத்துல பெண்கள் மீதான ஒடுக்குமுறை அதிகமாயிருக்குன்ற பார்வை இருக்கு இல்லையா? பாலியல் ரீதியாக துன்புறுத்த போக்கு ஏன் அதிகமாயிருக்கு? ஒரு பக்கம் அவங்க இலவச பேருந்து பயணம் கொடுத்துட்டோன்றாங்க, மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்துட்டோன்னு சொல்லி பெருமை பேத்திக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உண்மையிலேயே சமூகத்தில் பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க, பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் அதிகமாயிருக்கு, குடும்ப பெண்களினுடைய குடும்ப வன்முறை அதிகரிச்சிருக்கு இல்லையா? என்ன காரணம்? அதாவது இவர்களுக்கு மகளிரை பற்றியோ மக்களை பற்றியோ இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை. மகளிரோட பாதுகாப்பிலே மிக மிக அலட்சியமாக இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு தான் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது அந்த காலத்துல நம்ம வீட்டுல முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பூப்படைந்த பெண்களைத்தான் நம்ம பொத்தி பொத்தி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு பருவமடையாத பச்சிளம் பெண் குழந்தைகள், 2 வயது, 3 வயது, 5 வயது பெண் குழந்தைகள், இன்றைக்கு பால்மனம் மாறாத பச்சிளம் குழந்தைகள் பால் சுகம் காண பாழாக்கும் பாதகங்கள் இந்த ஆட்சியாளர்களால் அங்கங்கே அரங்கேற்றப்பட்டுதான் வருகிறது. இதை இந்த ஆட்சியாளர்கள் அரங்கேற்றப்படுகிறது என்பதை விட அதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அதாவது இப்போ வீட்டிற்கு முன்னால் விளையாடி கொண்டிருந்த குழந்தை காணவில்லை, பெற்றோர்கள் தேடுகிறார்கள், மறுநாள் சாக்கடையிலே சடலமாக மீட்கப்படுகிறது. திமுகவை சேர்ந்த விருதாச்சலம் கவுன்சிலர், அதாவது கடலூர் மாவட்டத்துல, அவர் ஒரு பள்ளி நடத்தி வருகின்றார். அந்த பள்ளியிலே யூகேஜி படிக்கின்ற குழந்தை அந்த பள்ளி தாளாளர் அவர்களால், அதாவது திமுக கவுன்சிலரால், பக்கிரிசாமி என்று கருதுகிறேன் அவரது பெயர், அவரால் சீரழிக்கப்படுகின்றார். பிறகு அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் சீர்கெட்டு மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போதுதான் இந்த விவரங்கள் எல்லாம் தெரிகிறது. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள், தங்களது கட்சி நிர்வாகி மீது. இது மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு செய்தியும் பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த ஆண்டு 2023 நமது ஏப்ரல் 15 என்று கருதுகிறேன், அப்போது பார்த்தால் கோவை மாவட்டத்திலே பேரூரிலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற 8வது படிக்கின்ற ஒரு குழந்தை அங்கே இருக்கின்ற பிடி மாஸ்டரால் சீரழிக்கப்படுகின்றார். அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்களிடம் இதை பற்றி சொல்லி பெற்றோர்களோடு HM AHM இவர்களிடமெல்லாம் புகார் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதை கண்டுகொள்ளவில்லை. மாறாக அவர்கள் இன்னும் 4-5 ஆசிரியர்களை சேர்த்து கொண்டு அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவரை பாதுகாக்க முயற்சிக்கிறார்கள். இவர்களை அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இதை பற்றி போலீசிலே புகார் செய்தால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை பாழாகிவிடும் என்றெல்லாம் அச்சுறுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் அதையும் மீறி இவர்கள் சென்று மகளிர் காவல் நிலையத்திலே புகார் செய்து, பிறகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே, அதே போன்று கடந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர், எங்களுடைய கோவையின் காவலராக இருக்கின்ற SP வேலுமணி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை பாய்கிறது. ஆனால் இதிலே இன்னும் கொடுமையான விஷயம் என்னவென்றால், அந்த குற்றவாளியை, அந்த பாதகனை பாதுகாத்த அந்த HM AHM இன்னும் ஆசிரியர்கள், இவர்கள் மீது இன்றளவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த பெண் குழந்தை இன்னும் அதே பள்ளியிலே இன்றைக்கும் 9வது நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு தகவல்களை கேட்டு உள்ளபடியே உண்மையிலே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது மகேஸ்வரி. ஏன் இவ்வளவு சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது? திமுக எந்த விதமான நடவடிக்கைகளை நோக்கி நகர முடியல? ஏன் திமுகவுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது? யார் கட்டி இருக்கிறது?
இல்ல, காவல்துறையும் சரி கல்வித்துறையும் சரி இதன் மீது எந்த அக்கறையும் காட்டவில்லை. ஏனென்றால் பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும், மாணவிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இருந்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். இப்போது அந்த பள்ளியிலே படிக்கின்ற மற்ற மாணவர்களுடைய நிலையை, மனநிலையை எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட அச்சத்தோடு அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அந்த பள்ளிக்கு அனுப்புவார்கள் என்பதை நாம் இந்த அரசு சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அது மட்டும் இல்லை, இப்போது கடந்த வாரம் கூட நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலே 13 வயது பெண் குழந்தை, 17 வயது பெண் குழந்தை கேங்ரேப் செய்யப்படுகின்றார், கூட்டு பாலியல் பலாத்காரம். அதிலே 9 பேர்கள் கொண்ட குழு. இதிலே அதிர்ச்சி என்னவென்றால் 3 பேர் ஜுவனைல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறார்கள், அவர்களும் இந்த குற்றத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை கர்ப்பமடைந்த காரணத்தினால் இந்த உண்மை வெளியே வருகிறது. ஆக இப்படிப்பட்ட கொடூரங்கள் இன்னும் பல நடந்து, இது போன்ற குற்றங்களை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை, இதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, என்ஐஏ ஒரு பெரிய குற்றத்தை கண்டுபிடித்திருக்கிறது. அதை கூட இந்த ஆட்சியாளர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இன்றைக்கு சென்னையிலே ஒரு பாலியல் தரகர், அந்த கருக்கா வினோத் என்று சொல்லப்படுகின்ற ஆளுநர் மாளிகையிலே பெட்ரோல் குண்டு வீசியவரை, அவர் மீது புலன் விசாரணை நடத்துகிறது என்ஐஏ. அதிலே ஒரு பெண் பாலியல் தொழில் செய்கின்ற ஒரு புரோக்கரை அவர்கள் அடையாளம் காண்கிறார்கள். அந்த பெண்ணானவள் தன்னுடைய மகளோடு படிக்கின்ற குழந்தைகளை எல்லாம் அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு மாத வருமானம் 25,000 50,000 எல்லாம் தருகிறேன் என்கின்ற ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, அவர்களுக்கு அழகுக்கலை பயிற்சி தருகிறோம் என்று சொல்லி, அவர்களுக்கு ஆட்டம், அதாவது டான்ஸ் எல்லாம் சொல்லி தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி அவர்களை எல்லாம் மயக்கி அவர்களை வற்புறுத்தி, they were physically and mentally forced to indulge in prostitution. இது எவ்வளவு ஒரு கொடுமையான செய்தி என்பதை பார்க்க வேண்டும். ஆக இதை கூட இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை. இல்ல, எனக்கு நீங்க சொல்ற தகவலை பார்த்தா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு பக்கம் ஜாபர் சாதிக் மாதிரியான நபர்கள் போதை மருந்துகளை கடத்துறாங்க, இன்னொரு பக்கம் தீவெட்டிப்பட்டியான இடங்கள்ல கலவரங்கள் வெடிக்குது, இன்னொரு பக்கம் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை அதிகரிக்குது. அப்படின்னா தமிழ்நாடு என்னவா இருக்குது? தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குதா? என்ன ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது மகேஸ்வரி? இங்க சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லை. சட்டத்தின் ஆட்சி, நீதியின் ஆட்சி என்பதெல்லாம் அம்மாவின் ஆட்சி காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கின்ற நிலையிலே சீர்கட்டு நிற்கிறது, சீரழிந்து போயிருக்கிறது. சட்டம் ஒழுங்கே என்பதே கிடையாது. இந்த ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் கொடைக்கானலும், தந்தை கொடைக்கானலே சுற்றுலா செல்கிறார், மகன் இங்கிலாந்திற்கு இன்ப சுற்றுலா செல்கிறார். இவர்களுக்கு அடுத்து எப்படி தங்களுடைய இளவரசரை பட்டத்து இளவரசராக ஆக்க வேண்டும், துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டும், யாரையெல்லாம் மந்திரி சபைக்கு கொண்டு வர வேண்டும், இவர்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும், இதிலேதான் இவர்களுடைய எண்ணம் இருக்கிறதே ஒழிய மக்களுக்கு, மகளிருக்கு, குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்ல. பேசலாம் மகேஸ்வர். நான் முதல் சுற்று பார்வையா நான் உங்க கருத்தை எடுத்துக்கிறேன். மீண்டும் நான் வரேன் உங்ககிட்ட. லல்லி கல்பனா, நீதியின் பால் நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. ஆனால் மகேஸ்வரி சொன்ன இந்த பட்டியலெல்லாம் பார்க்குறப்போ நீதி இல்லைங்க, அநீதி தான் நடக்குது. அதுவும் பெண்களுக்கு எதிரான அநீதி அதிகரிச்சிருக்கா இன்னைக்கு? பேப்பரை திறந்தா, காலையில் பேப்பரை திறந்தா பாதி பேப்பர் பெண்கள் பற்றி தான் வருது. அதுவும் சின்ன குழந்தை, 4 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த போதைக்கு அடிமையாயிட்டு என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் பாலியல் வன்கொடுமை நடக்குது பாருங்கள். நாங்களாம் தாங்க முடியாமல் இன்றைக்கெல்லாம் பரிதவிச்சுன்னு இருக்கிறோம் தமிழ்நாட்டில். இப்படியாப்பட்டவங்களுக்காக இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் பிள்ளைங்களையே வெளியே அனுப்புறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. 5 வயசு குழந்தைய இப்போ ஸ்கூலில் சேர்க்கலாமா வேணாமான்றதுக்கே எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சார். எப்படி, எதை நம்பி, இந்த அரசாங்கத்தை நம்பி எந்த பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பள்ளிகள்லேயே இது மாதிரியான வன்முறை அதிகமாக இருக்கா? அப்போ ஆமாங்க சார், பள்ளிகளில் 5 வயசு குழந்தையிலேருந்து +2 படிக்கிற பெண் பிள்ளைங்க வரைக்கும் இந்த வன்கொடுமை நடக்குது, பாலியல் கொடுமை நடக்குது. இந்த பள்ளியில் எல்கேஜி யூகேஜி டீச்சருங்கன்னா என்ன வயசு இருப்பாங்க சார்? மிஞ்சி போனால் ஒரு 25 வயசு 20 வயசு 30 வயசு.
அந்த டீச்சரே ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து தவறாக படுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, அவங்களாம் பெரிய பிரச்சனை பண்ணி ஒரே கலாட. இதே கொளத்தூர் தொகுதியிலலாம் இதெல்லாம் நடந்துருக்குது. முதல்வர் தொகுதியிலே நடந்துருக்குதுங்க சார், நடந்துருக்குது. பட் ஆனால் தொகுதி ஒரு முன்னுதாரணமான தொகுதின்னு ஆமாங்க சார், அங்கேயே நடந்திருக்குங்க சார். ஆனால் காவல்துறையெல்லாம் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்களாம் பொதுமக்கள் சார்பாகவும் அந்த குழந்தைக்கு ஒரு தாயாக இருந்து நாங்களாம் பொதுமக்களாக போய் நாங்கள் எல்லாருமே கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஸ்டேஷனில் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதாவது எப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, சொல்லி கொடுக்குற டீச்சருக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எப்படி தான் சார் பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து எப்படி காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தப்ப பெண்கள் வந்து 12 மணி கூட நடந்து போகலாம் அப்படின்னு, இரவில் 12 மணி கூட நடந்து போகலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ அது எப்படி சார் பகல்லையே நடந்து போக முடியலன்னா எப்படி சார் அப்புறம்? இல்லை, இது ரொம்ப அதீதமான விமர்சனம் இல்லையா? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பகலில் கூட பாதுகாப்பு இல்லைன்றது எப்படி சொல்கிறீங்க? பகலில் பாதுகாப்பு இல்லைன்ற எப்படி சொல்கிறேன்னா, ஸ்கூல் ஆண்ட பாருங்கள், போதை சாக்லேட் விற்கிறாங்க. அந்த பசங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்களும் இளைஞர்களும் சரி, 15 வயசு பிள்ளைங்களாம் அந்த போதை சாக்லேட்டை சாப்பிடுதுங்க. இந்த ஃபோனில் பார்க்குறாங்க. இந்த பெண் பிள்ளைங்களாம் வந்து அவங்க வீட்டில் நல்லா ஊட்டச்சதெல்லாம் கொடுத்து நல்லா ஒரு டீசெண்டாக ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இந்த பசங்க அந்த போதை சாக்லேட்டில் சாப்பிட்டுட்டு அந்த பார்வை வந்து அவங்களுக்கு தவறாக அவங்கள வந்து பார்க்குறதுனால எப்படியாவது அடையணுன்றதுனால இதை வந்து தவறாக ரொம்ப தவறு நடக்குது சார். பொதுமக்கள் நாங்கள் எப்படி வெளியே நடமாடுறதுன்னே தெரியல, எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் எப்படி பாதுகாக்க போகிறோன்னு தெரியல. இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிட்ட பிறகு இனி நம்ம தான் பாதுகாப்பை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த பள்ளிக்கு செல்லும்போது பெண் பிள்ளைகள் கூடயே போயிட்டு கூடயே கூப்பிட்டு வரணும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க முழுசாக நம்மக்கிட்ட கிடைப்பாங்க சார். இல்லாகட்டி கண்டிப்பாக அந்த புள்ள படித்து முடிக்கிற வரைக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பார்வை ஏதோ திமுக ஆட்சியில் தான் இது வந்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஆமாங்க சார், 3 வருஷமா அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்போ திமுக ஆட்சியில் எப்படி இருக்குதுன்ற ஒரு கம்பேரிசன் உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம் சார். நாங்கள் அம்மா ஆட்சியில் பார்த்துருக்குறப்ப பெண்கள் வந்து எவ்வளோ பெண்கள் அம்மாவை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க தான். இன்றைக்கி பெண்கள் வீட்டில் வந்து வெளியே வர்றதுக்கே பயமாக இருக்குது, படிக்கிறதுக்கே வர முடியலன்றப்போ அப்புறம் எப்படி சார் வந்து இந்த ஆட்சி நாங்கள் நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியும்? அம்மா இருக்கிறப்ப பெண்களை வந்து நிமிந்து பார்க்க கூட பயந்த காலம் அது. இன்றைக்கி வந்து இந்த டிஎம்கே ஆட்சி 3 வருஷம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்களே சார். பேப்பரை பிரித்தா டிவியில் போய் உட்கார முடியல, டிவியில் போய் உட்காந்தா 17 வயசு பொண்ணை கெடுத்துட்டாங்க, 8 வயசு குழந்தைய கெடுத்துட்டாங்க, 5 வயசு குழந்தைய கெடுத்துட்டாங்க. எல்லாம் என்னென்னா கெஞ்சா அடிச்சுட்டு போதை பழக்கத்தை உட்பண்ணு அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு காவா ஓரத்துலையும் வயல் ஓரத்துலையும் இதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கெல்லாம் கொதிக்குது சார். நான் ஒவ்வொரு ஃபோனில் கூட வாட்ஸ்அப்லாம் நான் பார்க்குறப்ப நான் அந்த நம்பர் ஒன்று வரும் எனக்கு, அந்த குழந்தைய கெடுத்துட்டு அந்த இது பண்ணுறப்ப நான் அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்பேன், தயவுசெய்து இந்த நம்பர் சொல்லுங்கள், எங்கே இருக்கிறான் இந்த மாதிரி கொடுமை பண்ணவன் எங்கே இருக்கிறான்னு காட்டுங்க, நான் ஜெயிலுக்கு கூட போகிறேன். ஆனால் நம்மளே இனி பெண்களே இறங்கி இனிமேல் இந்த ஆட்சியை நம்பி நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. பெண்கள் நம்மளே இறங்கி இந்த மாதிரி காம கொடூரனுங்களை போதைக்கு அடிமையானுங்களை நம்ம தான் விரட்டி அடிக்கணும். இந்த அட்ரஸுக்கு எனக்கு சொல்லுங்களேன்னா சாரிம்மா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் வருது சார். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்களாம் ஒரு பொதுஜனம், ஒரு குடும்பத்தரசு, நாங்களாம் இல்லத்தரசியாக இருக்கிறோம். எங்களுக்கே இப்படி கொதிக்குதுன்றப்போ இவரை நம்பி மக்கள் இவ்வளவு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு செய்யறோம்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் இல்லத்தரசிகள் இவ்வளவு அதிருப்தி வந்திருக்கு? பாதுகாப்பு இல்லைங்களா சார்? சார் எதுக்கு சார் பாதுகாப்பு தானே சார்? நம்ம நாட்டுக்கு வந்து இப்போ இவரை நம்பி இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்றப்போ இவர் எப்படி சார் கண்ணில் வச்சு பாதுகாக்கணும் இல்லைங்களா சார்? சார் இளைஞர்களையும் சரி மகளிரையும் சரி ஆம்பளை பிள்ளை இன்னைக்கு வந்து ஒரு 15 வயசு 10 வயசு பையன் ஃபுல்லாக போதை சாக்லேட்டு கஞ்சா இந்த மாதிரி பயன்படுத்துகிறான். திரும்ப பெண்கள் மீதான இந்த பாலியல் வக்கர உணர்வு அப்படின்றது போதைப் பொருட்களின் மூலமாக தான் ஏற்படுத்தா? அந்த விஷயத்தை திமுக கண்டுகொள்ளாதனுடைய விளைவு தான் பெண்கள் மேலே முழுக்க தாக்குதல் நடக்குதா? ஒரு ஸ்டேஷனில் போதைப் பொருளை வந்து ஒரு இடத்துல போதைப் பொருளை பிடிக்கிறாங்க, டன் கணக்கில் பிடிக்கிறாங்க, அப்படியே அத்தனை கோடி இத்தனை லட்சம் பிடிக்கிறாங்க, டிவியில் நியூஸில் காட்டுறாங்க. அந்த போதைப் பொருள் எங்கே சார் போகுது? அந்த போதைப் பொருள் மறுபடியும் எங்கே போகுது? அதே இடத்துல பிடிக்கிறாங்களா, அதே இடத்துல டிவியில் மீடியாவில் காட்டுறீங்களா, பப்ளிக்கை நிற்க வச்சு அதை கொளுத்துங்க. அந்த போதைப் பொருள் காவல்துறைக்கு போது திரும்பி அப்படியே சப்ளை ஆகுது இல்லைங்களா சார்? அது அப்படி நடக்குதா?
ஆமாம், எங்களுக்கு அதானே சார் டவுட்டாக இருக்குது. அப்போ அந்த போதைப் பொருளை பிடிக்கிற பொருளை எங்கே சார்? சாரா ஒரு ஊரில் போயிட்டு சாராயை இதை உடைக்கிறாங்க, ஊற்றுறாங்க, அந்த இது அப்போ இதே கஞ்சாவை வந்து பிடிக்கிறாங்க, ப்ரௌன் சுகரை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த பிடிக்கிற பொருளை எங்கே சார் போகுது? எந்த அரசாங்கம் வந்து சேர்த்து வைக்கிறாங்களா? காவல்துறைக்கிட்ட போகுது. அந்த காவல்துறை அதை எடுத்து பொதுமக்கள்கிட்ட காட்டுறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, அதை எடுத்து கொளுத்த வேண்டித்தானே. திருப்பி திருப்பி காவல்துறை இன்னைக்கு இல்லைங்களா? காவல்துறையே ஏவல் துறையா இருக்குதுங்க சார். இல்ல, அம்மா ஆட்சி காலத்துல அல்லது அதிமுகவினுடைய கடந்த ஆட்சி காலத்துல பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக பெண் காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. நிறைய இடங்கள்ல காவல்துறையினர் இரவு பகலாக வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இது எல்லாம் இன்னைக்கு கம்மி ஆயிடுச்சா? பெண் காவல் நிலையங்கள் செயல்படாமல் முடங்கி இருக்குதா? பெண் போலீஸ்க்கு முதல் மரியாதை இல்லை சார். பெண் போலீஸையே வந்து சீன்றான். ஒரு இது கூட்டத்தில் எங்கன்னா நாங்கள் டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. அவங்க எங்கேருந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஒரு இப்போ வரதட்சணை கொடுமை, ஒரு பெண்ணு வந்து ஒரு கணவனை அடிக்கிறான்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எங்களால் வந்து எந்த கேஸும் போட முடியாதுங்க. நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு வச்சு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துங்க. இல்லைங்க, அந்த ஒரு பொண்ணு குழந்தைய கொடுத்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை இந்த மாதிரி இது பண்ணுறாருன்னா நாங்கள் எங்களுக்கு சட்டத்தில் அதெல்லாம் எங்களுக்கு இப்போ கிடையாதுங்க, நாங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க, நீங்கள் கோர்ட்டில் தாங்க போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன? கேள்விக்குறி தானே சார். இன்னைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்கள்ன்றதே இன்னைக்கு மரியாதை இல்லாத போயிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் பெண்கள்னாலே ஒரு ஒரு காமமாக பார்க்குறாங்க, ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. பெண்களை இந்த திமுக எப்படி நடத்துதுன்றது பார்வை தானே வரும். ஏன்னா பெண்கள் மீதான தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அரசாங்கம் பெண்களை கவனிக்கல, பெண்களுடைய வளர்ச்சியை அவங்க பாதுகாக்கல, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யலன்றதுன்னு அர்த்தம். திமுக இன்னைக்கு பெண்களினுடைய பாதுகாப்பை எப்படி கருதுது, எப்படி பார்க்குது? அவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்புன்றது திமுக நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரச்சனை. இன்றைக்கி இந்த 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 80 வயசு பாட்டிலாம் இந்த மாதிரி கெடுத்து அவங்கள பச்சையாகவே சொல்கிறேன் சார் நான். அதுங்களை அந்த அளவுக்கு ஒரு தாயினும் பார்க்காம, ஒரு வயதானவனும் பார்க்காம, பெத்த குழந்தைன்னு பார்க்காம, கூட பிறந்த சகோதரினும் பார்க்காம, தாயை போதை அடிச்சுட்டு தாயவே தாரத்துக்கு கூப்பிட்ற காலமாகிடுச்சு சார். இந்த 3 வருஷ காலத்தில் போதை சகோதரியை கூப்பிட்றான், தாயை கூப்பிட்றான். கூச்சமாக இருக்குது சார். இந்த போதை அடிச்சுட்டு வந்தால் உயிர் போயிடுமா? உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு? பெண்கள் இன்றைக்கி சுதந்திரமாகவே இல்லைங்க சார். ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. எப்படி நாங்கள் வந்து இனி எப்படி வருங்காலம் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் ஒரு எப்படி சொல்லுங்கள், அன்பில் படர்ந்து ஒரு பாட்டு கூட இருக்குதுங்க சார், குரங்கு வந்து சாவும். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த போதை பழக்கம் இந்த பிள்ளைங்கள்லாம் நாளடைவில் குரங்கா மாறிடுவானுங்க போல். குரங்கா மாறி ஆண்கள் இருக்கிற தமிழ்நாடே வந்து சீர்குலைஞ்சி போகிற அளவுக்கு இன்றைக்கி நாடு கெட்டு சீரழிஞ்சு போயிருக்குது. பேசலாம். முதற்கட்ட தகவலை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஜிஎஸ் மோகன், என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியல, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தெரியல. 2 பெண்கள் அவங்களுடைய தமிழ்நாட்டினுடைய சூழலை, நிலைமையை, பெண்கள் மீது அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறையை விரிவாக பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பெண்கள் பாதிக்கப்படுகிறீங்க தானே? இல்லை, இந்த சம்பவம் தான் திமுக சார்பில் மட்டும் இல்லை. இந்த வன்முறை கொடுமை, இந்த 2012 ஆக்ட் வந்து போக்சோ சட்டம் வந்து 2012 ஏற்றப்பட்டது. அப்போது 2015 இந்த போக்சோ சட்டம் வந்து 1544 கேஸ் வந்து புக் ஆச்சு எங்கள் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் 1567 3000 கேஸ் வரைக்கும் புக் ஆகிருக்கு 2000 வரைக்கும். 2022 இன்றைக்கி அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து யூபி இருக்குது. யூபி வந்து 8150 பேர் கேஸ்க்கு. அதே லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கேஸில் கேளுங்க மகாராஷ்டிராவில் 7572 கேஸுகள். அதே மாதிரி எம்பியில் 3வது இடத்துல 5991 கேசஸ். ஆனால் தமிழ்நாட்டில் 4வது இடம் இல்லை என்று சொல்ல முடியாது. 4 லட்சம் இருக்குல்ல, 4998. எங்கே லட்சத்துக்கு போயிட்டீங்க? லட்சத்தில் இருக்கு. நீங்கள் என்சிஆர்பி ரிப்போர்ட் பாருங்க. இல்லை என்சிஆர்பி ரிப்போர்ட்டை நான் பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். கேஸ் பெண்டிங்கே 800 கேஸ் தான் பெண்டிங். ரிஜிஸ்டர்டு கேஸ் வந்து 4 லட்சம் இருக்குதுன்னா இருங்க பேசலாம். நீங்கள் சொல்லுங்க. இன்னொன்று, அதிகமான பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய பெண்கள், இப்போ மகேஸ்வரி சொன்ன மாதிரியும் என்சிஆர்பியுடைய ரிப்போர்ட்டும் 1 மணி நேரத்திற்கு குறைஞ்சது 3 பெண்கள், சிறுமிகள் உட்பட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் 2022 ரிப்போர்ட், 2022-23 ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன். நான் நீங்கள் சொல்கிறது ஓவரால் இந்தியா
ஓவரால் தமிழ்நாடு NCRP ரிப்போர்ட்டுடைய தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்டஸ் எழுதி வச்சிங்க 4 லட்சம் கிடையாது கேसेस ரிஜிஸ்டர்டு கேसेस. நான் சொல்றது 3 கேஸ் இருக்கு. ஒன்னு போக்சோ சட்டம், இருங்க போக்சோ சட்டம், பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள், பெண்கள் மீதான குடும்ப வன்முறைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைல். இன்னொன்னு பெண்கள் மீதான ஒடுக்குமுறை. எல்லாத்துலயும் டோட்டலா 24 மணி நேரத்திற்கு 3 பெண்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் 7 மணிக்கு ஷோ ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடியக்கூடிய இந்த நேரத்தில் 3 பெண்கள் ஏதோ ஒரு இடத்துல பாலியல் சிண்டலுக்கு உள்ளாகிறாங்க. என்ன காரணம் சார்? இது தவறு தான் சார், இது வந்து கண்டிக்கத்தக்கது தான், மாற்று கருத்து இல்லை. ஒரு பெண் பாதிச்சிருந்தா நம்ம கண்டிக்க மாட்டோமா? ஆனா இந்த பேசிக் என்ன, யாரை சார் பேசிக் என்ன பாருங்க. அவங்க சொல்றாங்க 10 ஆண்டு காலம் வந்து லல்லி சொல்றாங்க. நான் கேக்குறேன் பேசிக் ரீசன் போதைப்பொருள் அடிப்படை என்ன? டாஸ்மா தான் 2010 இருந்து 2020க்குள்ள எல்லா டாஸ்மார்க்கும் மூடணும்னு சொன்னாங்க. டாஸ்மார்க் நீங்க தான் சொன்னீங்க, சொன்ன ஸ்டேட்மென்ட் டாஸ்மார்க் தான் ப்ராப்ளம்ன்றீங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன் மூடல. இன்னைக்கு வந்து பிரவுன் சுகர்ன்றாங்க, எவ்வளோ பெயர் புதிய பெயர்லாம் சொல்லி போதைப் பொருட்கள் புழங்குது. ஜாபர் சாதிக் உள்ள வராரு, கடத்தப்படுகிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கூட ஆந்திராவில் வந்து போதைப் பொருள் கடத்தப்பட்டு சென்னைக்கு வருகிறது, சென்னையிலேருந்து பக்கத்து மாநிலத்துக்கு போகுது. இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிறது தான். போலீஸ் துறையில் வந்து செயல்படலன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் 1276 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் துறையில் பணியாற்றுகின்றவர்கள் 1,11,897 பேர் பணியாற்றுகிறார்கள். அவர்களை குற்றம் சொல்கிறீர்களா? குற்றம் வந்து அங்கொன்றுமாக நடப்பது இயல்பு. ஒரே ஒரு விஷயம், மகேஸ்வரியோ லல்லி கல்பனாவோ அவங்க அச்சுறுத்தலா இருக்குது. அவங்க அடுத்த ஜெனரேஷனை நாம எப்படி பாதுகாக்க போறோம்ன்ற ஒரு பார்வை அவங்க 2 பேரும் முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இல்ல, அவங்க எதிர்க்கட்சி என்ற நிலையில அவங்க பூஸ்ட் பண்றாங்க. இது எதிர்க்கட்சியிலே அல்ல. அது அப்ப மகேஸ்வரியோ அல்லது கல்பனாவோ அவங்களுடைய ஓன் கருத்து சொல்லல, அவங்களுடைய சொந்த கருத்து சொல்லல சார். அவங்க NCRP ரிப்போர்ட் சொல்றாங்க. அவங்க கொளத்தூர் தொகுதியிலிருந்து வராங்க, கொளத்தூர் தொகுதியினுடைய நிலவரத்தை சொல்றாங்க. ஒரு இல்லத்தரசி அவங்களுடைய பார்வையை நம்ம அரசியல் பார்வையை கடந்து போயிட முடியுமா? நம்ம வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணல. we have to இது அகைன்ஸ்ட் தான் பண்றோம் நாங்க. அது தவறு தான். அந்த யாரா செய்தாலும் கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் போலீஸ் துறையை தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம தீர்வு தானே ரொம்ப முக்கியம். இல்ல, அதுக்கு கண்டனம்ன்றது இல்ல. கண்டனமே ஒரு வகையில் எஸ்கேபிசம். கேஸ்ல இப்போ பாருங்க, இல்ல வழக்குகள் நடந்து விட்டது, அசம்பாவிதங்கள் நடைபெற்றது. எதிர்க்கட்சி முறையில் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க? நீங்க போய் சிஎம் கிட்ட எதுமா சொன்னீங்களா? இவ்வளவு கேஸ்கள் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது, இது என்ன பார்வைக்கு வந்து ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அசெம்பிளில சொல்லி காவல்துறையினுடைய ரிப்போர்ட்டே பாப்பார் சார் அவரு. காவல்துறையினுடைய ரிப்போர்ட்டை சிஎம் பார்த்தே ஆகணும். காவல்துறையினுடைய ரிப்போர்ட்டை சிஎம் பார்த்தாகணும். ஏன்னா சிஎம் கண்ட்ரோல்ல தான் காவல்துறை இருக்குது. இல்ல, ஒவ்வொரு காவல்துறையில என்ன கேஸ் ஃபைல் ஆகுது, அந்த கேஸ் எப்படி ரூட் போயிட்டு அது எங்க தலைமைக்கு போய் தலைமையில இருந்து ரிப்போர்ட் சிஎம்க்கு போகணும் சார். அத பாக்குறது இல்லையா சிஎம் சார்? ஒரு கேஸ் வந்துட்டு உள்ள கோர்ட்டுக்கு, அது கோர்ட்ல தான் நீங்க வந்து மகேஸ்வரி. அதாவது இல்ல, இப்ப வழக்கறிஞர் அவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்க்கட்சின்ற முறையில இதை எதிர்த்தீர்களா இது போன்ற வன்முறைகள்னு. அவருக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். அதாவது இப்போ இவர்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மகனும் மருமகளும் அவர்கள் வந்து அவர்கள் வீட்டுல பணிபுரிய பெண்ணுக்கு எதிராக எப்படிப்பட்ட வன்முறைகள்ல ஈடுபட்டாங்கன்னு தெரியும். அதை கண்டித்து நாம் தான் வந்து கண்டன அறிக்கை மட்டுமல்ல, மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம். அதிமுக தான் நடத்தியது. இப்போது ஒவ்வொரு முறையும் அதே போன்று இந்த விருதாச்சலத்தில் நடந்த அந்த வன்முறையை எதிர்த்தும் நம்ம தான் ஆர்ப்பாட்டம் செய்தோம். நான் கேட்கிறேன், இவங்களுடைய தலைவி அதாவது கனிமொழி அவர்கள் பொள்ளாச்சி சம்பவத்தின் போது ஏதோ பெண்களுடைய பாதுகாவலர் போல நாடகமாடி அங்கே வந்து மிக பெரும் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தார்கள். கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாக அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்தது வெளி உலகிற்கு அந்த அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்ததை தெரிவித்ததே வந்து அம்மாவின் அரசுதான். பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் முன்னாள் சட்டமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் அவர்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட பெண்ணும் சகோதரரும் புகார் அளித்தார்கள். அதற்கு பிறகு அவர்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வைத்தார், அவர்தான் குற்றத்தை பதிய செய்தார். இத்தனையும் செய்தது நாம். அது மட்டுமல்ல, சில நாட்களிலேயே சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டதோடு 2 நாட்களிலேயே சிபிஐ விசாரணைக்கும் ஆணையிட்டார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆக இவ்வளவும் செய்த போதும் கூட அவர்கள் அரசியலாக மாற்றி அரசியல் ஆதாயம் தேடினார்கள். கேட்டால் நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் என்று பேசுகிறார். பேசலாம் மகேஷ். நீங்க எதிர்க்கட்சி என்ன செய்ததுன்னு கேட்டீங்க, அவங்க பதில் சொல்லிட்டாங்க.
இப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஆளுங்கட்சி என்ன செஞ்சுச்சு அப்படின்றாங்க. அவங்களுக்கு நீங்க உங்களோட பதில் சொல்லுங்க. ஆளுங்கட்சி எல்லாவித நடவடிக்கையும் எடுத்திருக்கு. முக்கியமாக டிஜிபி வந்து ஒரு அறிக்கையை ஒரு பள்ளியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி எப்படி நீங்கள் நடந்துக்கணும், எந்த அளவுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் என்பதெல்லாம் சொல்லியிருக்காரு சார். இல்லை சார், அங்கே கேட்டீங்க என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்களா? யார் வேணா செய்வாங்க. இல்லை சொல்லு, அரசாங்கம் என்ன தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எல்லாவித துரித நடவடிக்கை எடுத்து தான் சார் அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம் பண்றீங்கல்ல, நீங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் சிஎம் கிட்ட கொடுத்தீங்களா? என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துன்னு கேட்டீங்கல்ல, நியாயமான கேள்வி. அதுக்கான பதில மகேஸ்வரி சொல்லிட்டாங்க. அவங்க கேட்கிற நியாயமான கேள்வி, அவங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்ல, யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள்லாம் அரசு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் இன்னைக்கு கேஸ்ல நிலுவையில் இருக்காங்க. யாருமே சும்மா விட்டுறல. சி, அங்கொன்றும் இங்கொன்றும் கேஸ் நடப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த நிமிஷம் நீங்க பேசிட்டு குற்றம் நடக்குது சார். குற்றம் நடப்பது இல்லைனா இப்போ இந்த கட்சின்னு இல்ல சார், எந்த கட்சி வந்தாலும் குற்றம் நடைபெறும். நீங்க புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இங்க மட்டுமா நடக்குது? ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. அதுக்கு இங்க இருக்கிற டிஎம்கே காரணமா? அந்த விருச்சாச்சலம் இன்சிடென்ட்க்கோ இவர்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டேன் என்கிறார்? அப்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலை, எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலையா? ஆர்ப்பாட்டம் பொதுவாக யார் நடத்தணும்? எதிர்கட்சி தான் நடத்தணும். எங்க நடத்திருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி போசோ சட்டத்துக்கு கீழே இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்ல, அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? ஏன் பண்ணக்கூடாது? ஒத்துக்க மாட்டேன்ற பாத்தீங்களா? இல்ல நீங்க பண்ணணும் தான் நான் சொல்றேன். சரியா செய்யல அப்படி இல்ல சார். ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா சார்? அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அரசியலை செய்ய விட்டு கூடாது சார். நீங்க இது என்ன பண்ணுவீங்களா? நான் அரசியலை பார்க்கல சார். பெண்கள் பாதிக்கப்பட்டா குரல் கொடுக்கணும் சார், தப்பு இல்ல. எங்க கனிமொழி என்ன கொடுத்தாங்க? கீதா ஜீவன் எங்க கொடுத்திருக்காங்க? தமிழச்சி தங்கபாண்டி எங்க கொடுத்திருக்காங்க சார்? நீங்க அதுக்கான நடவடிக்கை கொடுத்திருக்காங்க. எதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன எடுத்திருக்கீங்க? எல்லா இடத்துல அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் எல்லா அரசுகளும் செய்யுமே. வேற என்ன பண்ணணும்? அது கோர்ட்ல தான் பாத்துக்கணும். அடுத்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா பள்ளியில ஸ்பெஷல் கிளாஸா கொண்டு வரணும். ஸ்பெஷல் கிளாஸ்ல இதை அறிமுகப்படுத்தணும். இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கிறாங்க போதைப் பொருள்ல, பிளஸ் இந்த மாதிரி போசோ சட்டத்துல பாதிக்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கை நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ஒவ்வொரு வகுப்புகளும் குழு அமைச்சு அந்த வகுப்புக்கு நீங்க நடத்தணும்னு சொல்லி சர்க்குலர் போயிருக்கு. சர்க்குலர் போயிருக்கு சார். பத்திலாம் நம்ம வகுப்பு எடுத்துட்டோம். ஆனாலும் இது நடந்துட்டு இருக்குது. அது என்ன பண்ணுவீங்க? என்சிஆர்பி ரிப்போர்ட்டே சொல்லுது. அது இது அதிகமா மோசமாயிட்டு இருக்கு சார் தமிழ்நாட்டுல. அடிப்படை இந்த அரசாங்கத்தினுடைய செவிகள் அறையிற மாதிரி என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. அடிப்படை காரணமே 2 திராவிட கட்சிகளும் டாஸ்மாவை கொண்டு வந்ததுதான். என்னுடைய நான் ஜெனரலா சொல்றேன். டாஸ்மா அடிப்படை இதுக்கு மூட வேண்டியதானே? நீங்க மூடிட்டீங்களா? ஆமா, படிப்படியா எங்க மூடிங்க? 500 நீங்க இது வரைக்கும் மூடி இருக்கீங்களா? 2000 முன்னாடி க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. எங்க படிப்படியா மூடினா மூடிட்டு இருக்கணுமே. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஒரு நிமிஷம் புரியுங்க. நீங்க மூடி இருந்தா நாங்க திறந்தா நீங்க கேட்கலாம். நீங்க அது கண்டினியூஷன் இருக்குது. நீங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. நீங்க மூட வேண்டியதானே? எல்லா கடையும் மூடி இருக்கலாமே. இல்ல பிரச்சனைக்கான சொல்யூஷன் டாஸ்மார்க் சொல்றீங்க. ப்ராப்ளம் இஸ் டாஸ்மார்க். அப்புறம் ஏன் நம்ம டாஸ்மார்க் மூட மாட்டோம் சார்? சஜஷன்ஸ் போயிருக்கு சார். இது மாதிரி போலீஸ் சஜஷன் கொடுத்திருக்காங்க. மிகச் சுருக்கமா இல்லங்க, அம்மாவின் ஆட்சி காலத்துல தான் 2535 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது. ஆனால் இவர்கள் அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? எத்தனை கடை மூடப்பட்டது? நீங்க 2020க்குள்ள மூடி இருந்தீங்கன்னா இவங்க திறந்தாருன்னா குற்றம் சாட்டலாம். நீங்களே மூடாம நீங்க ரன் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட 5000 டாஸ்மாக் ஷாப் ரன் பண்ணிருக்கீங்க. இல்ல முடியுமா? ஜிஎஸ் மோகன் 2011 இருந்து 2021 வரை இருந்த அந்த காட்சி காலங்கள்ல பெண்கள் மீதான குற்ற நடவடிக்கைகள் பகுதியளவு முக்காவாசி குறைஞ்சுதான். யார் சொன்னா? படிப்படியா உயர்ந்திருக்கு. என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்றேன். என்ன என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுங்க காட்டுங்க. 3000க்கு மேல ரிப்போர்ட் ஓபன்ல இருக்குது. ஓபன்ல இருக்குது. நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்சிஆர்பி ரிப்போர்ட் நீங்க இணையதளத்துல போய் பாருங்க. நீங்க பெண்கள் மீதான ஒடுக்குமுறை அதிகரிக்கிறது கேட்டா இது எந்த அரசியல் கட்சி சொல்லல? ஜிஎஸ் மோகன் அரசியலுக்கு அப்பால் தான் பேசுறேன் நானு. நீங்க யாரா இருந்தாலும் பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய யார் சொன்னா? நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. என்ன பதில் சொல்றீங்க? அப்ப கேஸ் புக் பண்ணானா ரிப்போர்ட்டினுடைய பதில் என்ன உங்களுக்கு? நீங்க பெண்களை கேவலப்படுத்துறீங்க, வேற எந்த அசிங்கப்படுத்துறீங்க. அதனால தான் நிறைய கேஸ் வருது. அப்பதான் அர்த்தம் யாருடைய ஆட்சி காலத்துல? உங்க ஆட்சி காலத்துல தான். இந்த ஆட்சி காலத்துல வருது. கம்பேர் பண்ணி போய் பாருங்க. பண்ணுங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட்டை போய் கம்பேர் பண்ணுங்க. அதிகமா இருக்கு பெண்களுடைய இது அதிகமா இருக்கு. கேஸ் அதிகமா இருக்கு. பாருங்க. இத பாருங்க சார்.
இந்த நியூஸ பாருங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே. இல்ல சார், இந்த பாருங்க, இது என்னன்னு பாத்தீங்க? தவறு யார் செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான் சார், அதுல மாற்று கருத்து இல்ல. இந்த ஆட்சியில அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் எனக்கு வேணும், வேற எதுவும் வேணாம். இந்த ஆட்சியில வந்து பெண்கள் மீதான குற்ற நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? டியூ டு தி பாப்புலேஷன் இன்கிரீஸ் தான். அண்ட் டாஸ்மா வந்து அதிகமா இல்ல, வந்து நீங்க புழக்கத்துல இருக்கிறதுனால தான் உட்கார்ந்திருக்காங்க. இங்க பாருங்க, ஆதாரத்தை நேரடியா காட்டுறாங்க. நீங்க பாருங்க, இங்க பாருங்க சார், இந்த பொம்பளை பிள்ளைங்க பாருங்க. இது அவதூறு கிடையாது. இது அவதூறு கிடையாது. பெண்கள் ஆதாரத்தை உங்கள் முன்பாக காட்டுறாங்க. நீங்க வேணா மக்கள் ஆதாரம் இல்ல, இது பெண்களே குற்றம் சாட்டுறாங்க. பெண்கள் தான் குடிக்கிறத காட்டுறாங்க. இந்த ஆட்சியின் அவலம் சார் அது. ஏன் குடிக்கணும்? ஜிஎஸ் மோகன் நீங்க அட்வைஸ் குடிக்க வைக்கிறீங்க. யாரை குடிக்க? நீங்க குடிச்சீங்களா? நான் குடிக்கிறேனா? இல்லையே. அப்ப ஏன் இந்த பெண் குடிக்குது? அப்ப அந்த கோதுமையில அந்த பெட்ரோல் காரணம் சார், எத்தனை வகை வகையான நீங்க வந்து ஓபன் மால்ல வந்து யார் வேணா காசு போட்டு எடுத்துக்கலாம்ன்ற சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தது? அதுக்காக பெண்கள் போய் குடிப்பாங்களா? ஏன் நீங்க கண்டிக்கல? ஏன் நீங்க கண்டிக்கல? செயல்களை அதிகரிக்கிறீங்க. எந்த எதிர்க்கட்சி கேட்டிருக்காரு? எந்த எதிர்க்கட்சி கேட்கப்பட்டிருக்கு? எதுக்கும் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்களா சார்? நீங்க எந்த மைக் ஆஃப் பண்ணில போறீங்க? இல்ல, அந்த அம்மா காமிச்சு வந்து பெண் குடிக்கறாங்கன்றாங்க. பெண் இல்ல, குழந்தைங்க. குடிக்குது. யார் அது பள்ளி போறது? யாரு குடிக்க சொல்றது? யார்? நாங்க இந்த கவர்மெண்டா? இல்லையே சார். இன்னொரு பாருங்க சார், அவங்க கெட்ட பழக்கம் சார். அத்தனை பேரும் பாதிச்ச நாங்க என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தோட ரோல் என்ன சார்? அரசாங்கம் பார்த்துதான் இருக்கு. அரசாங்கத்தோட ரோல் என்ன? கல்வித்துறை என்ன சார் பண்ணுது? அரசாங்க தெரியாமல் குடிக்கிறாங்க. அந்த சம்பவத்தை விட்டுருங்க, அந்த சம்பவத்தை விட்டுருங்க. பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, பாலியல் சீண்டல் அதிகரிக்குதுன்னா அதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய மெத்தனம்னு சொல்றாங்க. அரசாங்கம் இதை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சு மட்டும் சொல்லுங்க, விழிப்புணர்வை தாண்டி. சரி, போலீஸ் துறையின் மூலமாக எல்லா வித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அதையும் வேற என்ன சொல்லுவீங்க? பெண்கள் தெரியாம குடிச்சாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அவங்க ஏதோ ஒரு பொந்துலையோ ஏதோ ஒரு சந்திலையோ குடிச்சாங்கன்னா தெரியாம தான் சார் நடக்கும். ஸ்கூல்ல குடிக்கிற செயல்கள் தெரியாம தான் நடக்கும். அப்ப எப்ப வரும்? பப்ளிசிட்டி ஆனா தான் வரும். எவ்வளவு சேர்ந்தாங்கன்னு எவ்வளவு இல்ல சார், இது வந்து யூசுவலா நடக்கிறதா. நீங்க கேஸையே பாக்குறது இல்ல, அதனால தான் சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது கேஸ பத்தியே. ஏன்னா அது கவர்மெண்ட் சொல்லி அவங்க குடிக்கிறாங்க. ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ரிப்போர்ட் என்ன பதில் சொல்லுங்க? தமிழ்நாட்டுல குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சார், 4வது இடத்துல தான் சார் இருக்கு. இன்னும் கூட அல்ல குற்றச்சாட்டு 4வது இடத்துல வந்துருச்சு, அவமானப்படணும். இன்னும் ஒரு மாசம் 3வது இடத்துல வந்து 4வது இடத்துல தான் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஸ்டேட்லயும் இன்கிரீஸ் ஆகும்போது ஸ்டேட்லயும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். மக்கள் பாத்துட்டு as per the statistics அரசாங்கத்தினுடைய அவலத்தை நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுறீங்கன்னா பதிலையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பேசலாம். கலை 3 பேருடைய பேச்சையும் கேட்டிருப்பீங்க. ஒரு திமுக அரசாங்கத்தினுடைய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அநீதியை, ஒரு கொடுமை சம்பவங்களை கேட்டு அதுக்கான உரிய பதிலை இந்த அரசாங்கமும் தர்றது கிடையாது, உரிய பதிலும் கிடைக்கிறது இல்லை. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம பிரதானமாக என்ன கேள்வி நம்ம முன்னாடி தொக்கி நிற்குதுன்னா, ஏன் இந்த பாலியல் வன்கொடுமைகள் திமுக ஆட்சி வந்தவனும் கூடுது, அதிகமாகுது? இதுதான கேள்வி. இதுக்கான பதிலை நம்ம தேடுறோம். ஒன்று வந்து முதல்ல இந்த ஆணாதிக்க சமூகம் எப்போ உருவாச்சு? சொத்து வந்து பொதுவாக இருந்தது. ஆண்களுக்காக சொத்துரிமை சமுதாயம் உருவாக்கப்பட்ட பிறகு பெண்கள் விலங்கிடப்பட்டார்கள், அடிமைகளானார்கள். பெண்கள் போதைப் பொருள்களாக பார்க்கப்பட்டார்கள். அந்த தன்மை மிடில் ஏஜஸ்லேருந்து வந்துச்சு, மத்திய காலத்துலேருந்து வந்துச்சு. அது தொடருது இன்னும். இப்போ நீங்கள் முதலாளித்துவம் சமூகமாக மாறும்போது, நிலப்பிரபு சமூகம் முதலாளித்துவமாக மாறும்போதும் இந்த கொடுமை தொடர்கிறது. இல்ல, பெண் வளர்ந்த நாடுகளை நீ சொல்றது பெண் ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்கிறப்போ இந்த பிரச்சனை வருது. இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி காலம் ஒரு சமூக நீதி ஆட்சி காலம்னு கட்டமைக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. எல்லா சமூக மக்களும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆட்சின்றாங்க. ஆனால் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை அதிகரிக்குதுன்னா என்ன காரணம்? நீங்க சொல்றது அதுதான் காரணம். ஆணாதிக்க மனோபாவம் இந்த திமுகவினர் மத்தியில் அதிகமாக இருக்குது. அவர்கள் இது ஆண்டாண்டு காலமாக இதை பயிற்று விட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பேச்சுக்களில், மேடை பேச்சுக்கள், அந்த காலத்தில் தலைவர்களுடைய மேடை பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா அது வெளிப்படும், அப்பட்டமாக வெளிப்படும். அவங்க அதே இது அந்த கேடஸ் அப்படி தான் அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆணாதிக்கம், நான் தான் பெருசு, ஆண்கள் தான் பெருசு, பெண்கள் எங்களுடைய அடிமைகள். பாலியல் வன்கொடுமைகள் என்னங்க? அது வந்து பாலியல் ரீதியான இச்சைகள் கிடையாதுங்க. அது பெண்களை துன்புறுத்துவதற்காக, தங்கள் அடிமைகள் என்று நிரூபிப்பதற்காக மீண்டும் மீண்டும் ஆண்கள் எடுக்கும் முயற்சிகள் தான். அதுதான் பாலியல் வன்கொடுமைகள் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் எடுக்கிறாங்க. அந்த பெண்களை வந்து தங்களுடைய அடிமைகள் என்று நிரூபித்து, அடிமைகளை எப்படி நடத்துவோம்? கொடூரமாக தான் நடத்துவோம், மரியாதை நடத்த மாட்டோம்ல. அதுதான் இதில் வெளிப்படுது.
நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை பற்றி இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த சகோதரி மகேஸ்வரி அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தான் அந்த 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 கொடுமையை வெளியே கொண்டு வந்தவர். அவங்கள கூட்டிகிட்டு போய் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வெளியே வரமாட்டேன்ட்டாங்க, பாதிக்கப்பட்டவர் வெளியே போய் வரமாட்டேன்ட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு எஸ்பி. எனக்கு கம்ப்ளைண்ட் வரலையே, நான் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட ஒரு 2 பேரை இவர் கொண்டு போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் ஆக்ஷனே எடுக்க தொடங்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த ஆட்சியாளர்கள்? இப்போ சில பத்திரிகைகளில் மஞ்சள் ஊடகங்களை கையில் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீதே அவர் குடும்பத்தினர் மீதே இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. அந்த அவங்களே உள்ளே இன்வால்வ் பண்ணாங்க. கடைசியில் நீதிமன்றம் அதை பேசக்கூடாதுன்னு சொன்ன இப்போ தடை விதித்த பிறகு தான் நிறுத்தினாங்க. அது வரைக்கும் அவரையும் அவர் பிள்ளைகளையும் மகன்களையும் இந்த செயல்களில் அவங்க தான் தலைமை தாங்கினாங்கன்னு சொல்கிற ரீதியில் அதிமுகவினர் அதில் முக்கிய பங்கு வைத்தார்கள் என்று பிரச்சாரத்தை செஞ்சாங்க. பொய் பிரச்சாரத்தை பிரமாதமாக பண்ணாங்க அன்றைக்கி. அது இதே கனிமொழி ஏன் இன்றைக்கி தகராறு பண்ணலை? கனிமொழி அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் பிரம்மாண்டமாக நடத்தினாங்கங்கிறது நான் வரவேற்கிறேன். ஆனால் அதில் என்ன பண்ணாங்க, அதிமுகவினரை அதில் இணைத்து பேசுனாங்க, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல். அந்த வழக்கு என்னாச்சு, உடனடியாக 2வது நாளே சிபிசிஐடி தர்றதுக்கு சிபிஐக்கு தர்றதுக்கு மாநில அரசு உடனே ஒத்துக்கிருச்சு. அன்றைக்கி அவங்க மடியில் கனம் பயம் இருந்தால் மடியில் கனம் இருந்தால் பயம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு பயம் இல்லை, உடனடியாக ஒப்படைச்சாங்க. அப்பையும் இவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா நீங்கள் அதில் இவங்க பெரிய அளவுக்கு ஜெயராமன் அவர்கள் ஃபேமிலி இன்வால்வ் ஆனதாக எந்த தடயமும் கிடைக்கல. அது ஒரு பொய்யான வதந்தி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சி காலத்தில் திரும்புகிற திசையெல்லாம் பள்ளி குழந்தைகளிலிருந்து பாட்டி வரை பாதுகாப்பு இல்லையா? இப்போ நீங்கள் பள்ளி சிறார்களை குழந்தைகளை 10ஆம் வகுப்பு 11 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 17 18 வயசு பெண்களை, இளம் பெண்களை, அவங்களுக்கு இன்னும் அந்த முதிர்ச்சியே வராத, பாலியல் ரீதியான முதிர்ச்சியே வராத அந்த பெண்களை இந்த மாதிரி விபச்சாரத்தை தள்ளக்கூடிய அந்த கொடூரமான ஒரு செயலை ஒரு கேங்கு தொடர்ந்து நடத்திட்டு இருக்குது. அதை நீங்கள் ஏன் கண்டுபிடிச்சிங்களா? தற்செயலாக ஒரு லாட்ஜில் பிடிபட்டதுலேருந்து அந்த விஷயம் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் அதனால் ஏதாவது திமுகவினர் ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? பாலியல் வன்கொடுமைகளில் திமுகவினரும் ஈடுபட்டார்கள் என்ற செய்தி வந்துட்டுருக்கு இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொள்ளாச்சியில் அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, ஒன்றுமே இல்லை அதுக்கு. இப்போ அதை பற்றி பேசுகிறீங்களா? ஒன்றும் பேசுகிறதில்ல. நீங்கள் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தின கனிமொழி அவர்களை நான் கேட்டேன், அப்பயே கேட்டேன். 2009 ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் தமிழின பெண்கள் கொடுமையாக பாலியல் துன்புறுத்தல் கொல்லப்பட்ட போது நீங்கள் அந்த ராஜபக்சேக்கு போய் பரிசு கொடுத்துட்டு வந்தீங்க, அவர்கிட்ட பரிசு வாங்கிட்டு வந்தீங்க, அவருக்கு பாராட்டு பத்திரம் அழைச்சிட்டு வந்தீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இந்த பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை எதிர்ப்பதற்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்குது? லட்சக்கணக்கான பெண்களை நாசப்படுத்தினாங்க அந்த ஈழப்போரின் கடைசி கட்டத்தில். அதையெல்லாம் நீங்கள் அதற்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. அது தமிழ்நாட்டிலேயே அது சூழல் இருக்கு. அதெல்லாம் பேசாமல் இருந்தீங்க. அதெல்லாம் ஆணாதிக்க மனோபாவம். இப்போ இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுவது என்பது அது ஒரு அரசியல். இவங்களை பொறுத்தவரையில் என்ன அரசியல்? அதில் அதை அரசியல் படுத்தி அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்து அவர்களை மக்கள் மத்தியில் தரந்தாழ்த்தி தங்களை மேலோங்கி வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் தான். அந்த வாக்கு வங்கி அரசியல் தான் அதுக்கு காரணம். இதில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எதிர்க்கட்சிகள் என்ன செய்யுதுன்னு கேட்டார் சார். ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க. புகார் கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு. கவர்னர்கிட்டே புகார் கொடுத்தாச்சு. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போதைப் பொருள்ங்கிறது டாஸ்மாக் மட்டும் இல்லை. டாஸ்மாக் ஒரு ஆரம்ப கட்ட புள்ளி தான் அது. ஆனால் அதை தாண்டி இப்போ இவங்க ஆட்சியில் குட்கா கஞ்சாலாம் பரவலாக கிடைக்கிது. நல்லா தெரியுது நமக்கு. அது ஒரு ஐஸ்கிரீமில் வச்சு கொடுக்குறாங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டில் வச்சு கொடுக்குறாங்க, எல்லா வகையிலையும் அது போயிட்டுருக்கு. மிட்டாயில் வச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்துருச்சு இப்போ வெளிப்படையாக. இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ பரவலாக எப்பயுமே இருந்ததில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்திருக்கும். அது மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக நடவடிக்கை எடுக்க அன்றைக்கு அந்த போதைப் பொருட்கள் கிடைப்பது என்பது விதிவிலக்காக இருந்துச்சு.
ஆனால் இன்றைக்கி விதி ஆயிடுச்சு. இன்றைக்கி விதி நீங்கள் அது மஸ்ட் சட்டப்படி அது நடத்தணும். நீங்கள் சகோதரி கேட்டாங்கல்ல இல்லத்தரசி பிடிச்சதை என்ன பண்ணீங்க கேட்குறாங்க. நான் அதை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறேன், பதிலே வர மாட்டேங்க. பிடிக்கிறத இத்தனை டன்னு பிடிச்சோம் அத்தனை கிலோ பிடிச்சேன்னு சொல்கிறீங்க, தினம் தினம் ரிப்போர்ட் வருது. அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அதை திரும்ப சர்க்குலேஷன் விட்றீங்களா அப்படி நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடினதை பற்றி பேசினார் இவர். நாங்கள் படிப்படியாக குறைப்போம் தான் சொன்னாங்க, அதுதான் சாத்தியமானது கூட. ஆனால் இவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, டாஸ்மாகில் உங்களுக்கு நிரந்தரமான கொள்கையே திமுக கிடையாதுங்க. 2016 தேர்தல் அடிக்க டாஸ்மாக் கடைகளை மூடுவேன்னு சொல்கிறாங்க. 2021 படிப்படியாக மூடுவேன்னு சொல்லலை. அது கூட எதுவுமே சொல்லலை, பிரச்சாரத்தில் மட்டும் சொன்னாங்க. ஸோ அவங்க மூடணும்னு சொன்னது பொய், படிப்படியாக குறைப்போங்கிறது பொய். என்ன பொய்களை அப்படி இட்டு கட்டி அதில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒன்று உதாரணமாக இவங்க டாஸ்மாக் கடை நடத்துகிற விட்டுருங்க, 4000 இல்லீகல் பார்ஸ் நடத்துகிறாங்களா இல்லையா? ஆமாம், அது இவங்களுக்கு கண்டுக்காமல் தானே இருந்தாங்க இவங்க. இல்லீகல் பார்ஸு 1-2 பார்னால் தெரியாமல் நடத்துகிறாங்க. 4000 பார்ஸ் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுது. அதில் வந்து நேராக மதுபானங்கள் ஆலைகள்லேருந்து வருது. அரசாங்கத்துக்கு எக்ஸைஸ் வரலன்னு சொல்லி அப்போ 20,000 கோடி ஆண்டுக்கு நஷ்டம்னு சொல்லி அன்றைய நிதியமைச்சர் தியாகராஜன் வெளிப்படையாக அறிக்கை விட்டார். ஆனால் நீங்கள் அதை நீங்களே மூடலையே. அதுக்கு பின்னாடி அதில் வந்து கள்ளச்சாராயம் அதில் வந்துச்சு, பேசலாம் வந்து அதில் சாவுகள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பிரச்சனையான பிறகு தானே அதை மூட ஆரம்பிச்சிங்க. நீங்கள் மூடினீங்களா? 2 வருஷம் நடத்துனீங்க. நீங்கள் எப்படி இங்கே மதுபானத்துக்கு எதிராக இருக்கிறீங்க? நீங்கள் மது கொள்கை, உங்களுடைய மது கொள்கையே ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு எந்த வித கொள்கையும் இந்த அரசாங்கத்தில் எந்த எதுவுமே இல்லை. அது ஒரு பெரிய கேள்வி. அதை பற்றி நம்ம தொடர்ந்து மீண்டும் விவாதிக்கலாம். மகேஸ்வரி, உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. வழக்கறிஞர் மோகன் அவர்கள் 2-3 குற்றச்சாட்டுகளை வைத்தார். அதாவது அம்மா ஆட்சியில, அதிமுக ஆட்சியில பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நிறைய இருந்ததுன்னு சொன்னார். அது தவறான செய்தி. ஏன்னா தேசிய சராசரி 40.7 விழுக்காடா இருந்தப்போ தமிழகத்துல அது 10, அம்மா ஆட்சி காலத்துல 10.1 விழுக்காடு தான் இருந்தது. தேசிய சராசரியை விட மிக குறைவாக இருந்தது. ஆனால் இவர்களது ஆட்சி காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் வந்து 31.74 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அதே போன்று கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் வந்து 43.25% உயர்ந்திருக்கிறது. ஆக இப்போ யாருடைய ஆட்சியில கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் உயர்ந்திருக்கிறது என்பதை எல்லோருமே இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு செய்தியை சொன்னாரு, எல்லாருமே குடிக்கிறாங்க. ஏன் இவங்க எல்லாம் குடிக்கிறாங்க? இல்லத்தரசி அவர்கள் பெண்கள் குடிக்கின்ற, பெண் குழந்தைகள் குடிக்கின்ற காட்சியை காண்பிப்பது போது இவர்கள் ஏன் குடிக்கிறாங்கன்னு சார் 24/7 மது விற்பனை செய்கிறார்களே இந்த ஆட்சியாளர்கள், அதை நிறுத்த சொல்லுங்க. அதே போன்று 4000 இல்லீகல் பார்ஸ் கலை அவர்கள் சொன்னது போல அதை ஏன் இவர்கள் அனுமதித்தார்கள்? நாம் படிப்படியாக குறைத்து கொண்டு வந்தோம், இவர்கள் அதையும் செய்யவில்லை. இப்போது கூடுதலாக 4000 பார்களை இவர்கள் அனுமதித்திருக்கிற இல்லீகல் பார்ஸ் அனுமதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 28 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். சயனைடு சாராயம் விற்கப்படுகிறதுங்க. இதுக்கெல்லாம் யார்? இந்த ஆட்சியாளர்கள் தானே பொறுப்பேற்கணும். காவல்துறைக்கு இவர்கள் தானே பொறுப்பு. காவல்துறை இதற்கெல்லாம் துணை போய் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்து தமிழகம் வந்து போதை மாஃபியாக்களினுடைய புகலிடமாக மாறி இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற சிசிடிவி கேமராக்களை வாங்கி இன்றைக்கு காவல்துறையிலே உயர் பதவியிலே இருப்பவர் பொருத்தி கொண்டிருக்கிறார். அம்மா ஆட்சியிலே பெண்களுக்கு எதிரான குற்றம் நடைபெறாமல் இருந்தது காரணம் அந்த காவலன் செயலி திட்டம், அதே போன்று அம்மா ரோந்து வாகனங்கள், எல்லா இடங்கள்லயும் நகர் முழுக்க வந்து நம்ம வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியது. அது போன்ற நடவடிக்கைகளை, முன்னெடுப்புகளை இந்த ஆட்சியாளர்கள் ஏன் செய்யவில்லை? ஏன் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு முன்வரவில்லை? அது வந்து இவர்களுக்கு மக்கள் மீதோ, மகளிர் மீதோ, பெண் குழந்தைகள் மீதோ கிஞ்சித்தும் அக்கறை கிடையாது. பேசலாம். உங்களுடைய பார்வையை நான் முன்வைக்கிறேன். லல்லி கல்பனா. அதாவதுங்க, கனிமொழி அம்மா சொன்னாங்க, எம்பி கனிமொழி அம்மா சொன்னாங்க, விதவைகள் தான் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் ஒழிச்சிருவோம், டாஸ்மாக் ஒழிச்சிருவோம். அதை தான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்கை விட கஞ்சா தான் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அந்த கஞ்சா. 10 ரூபா 20 ரூபா அது வரைக்கும் கிடைக்குது போல், மாத்திரை இதெல்லாம். அப்போ எப்படி இவங்க வந்து விதவைகள் அதிகமாக இப்போ விதவைகள் அதிகமாகறாங்களோ இல்லையாங்க, குழந்தைங்களுடைய கற்பு பறி போகுதுங்க. இந்த ஆட்சியை நம்பி குழந்தைங்களுடைய கற்பு பறி போகுது.
அப்போ மக்கள் நம்பி வாக்களிச்சாங்க இவங்களுக்கு. இவங்க ஏன் மக்களை பாதுகாக்கலை? மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்றது தானே நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த மக்களை பாதுகாக்க, அதுவும் குறிப்பிட்டு இளம் பெண்களை காப்பாற்ற தகுதி இல்லைன்றது தான் எங்களுடைய பொதுவான கருத்து. கண்டிப்பாக என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, இனி பெண்கள், சிறு பிள்ளைகளாகட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இந்த ஆட்சியை நம்பி இருந்துடாதீங்க. மிக மிக கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு நியூஜே சார்பாக நான் இதை மக்களுக்கு நன்றி 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 லிலி. நம்மை நாம் தான் பாதுகாத்துக்கணுன்ற மனநிலைக்கு இல்லத்தரசிகள் வந்துட்டாங்க, பெண்கள் வந்துட்டாங்க. பொதுவாக அப்படிதான் தேவையா? அப்படிதான் பாதுகாத்தல் தவறு இல்லை. பெண்களுக்கு அடிமையாக நடத்துனாங்கன்னு கலை சொன்னார். இந்த அடிமையாக இருக்கக்கூடாது தான் கலைஞர் 1989 சொத்தில் சம உரிமை கொடுத்தார். இது சுப்ரீம் கோர்ட் போகும்போது 2005 தான் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்தது. இல்லை கேளுங்க, அடிப்படை அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிட்டோம்ல. பெண்களுக்கு எல்லா பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிட்டோம். அதுதான் வெளிப்படை. தவறு இல்லை சார். எல்லாவித நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க எடுக்கப்படலன்னா சொல்லலாம், அங்கொன்று மிகொன்றுவா நடைபெற்று நாங்க இல்லைன்னு சொல்லல, கண்டிக்கத்தக்கது தான். அது எப்படி குற்றத்தையும் ஒத்துக்கிறீங்க, ஆனா பாதுகாக்க சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க இல்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. தவறு என்ன? குற்றம் நடந்திருக்கா இல்லையா? அதுக்கு யார் காரணம்? ரோல் என்ன? அதுக்கு அரசாங்கம் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லையா? எடுக்கலன்னா நீங்க கேட்கலாம். அவங்க யார் அதிகரிச்சிட்டு இருக்குன்னா ஒரு அரசாங்கம் செயல்படலன்னு அர்த்தம். அப்படி இல்லை சார். அது பெருக்கு அதிகமாக இருக்கும்போது குற்றங்கள் அதிகமாக வரும். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆல் ஓவர் இந்தியா எடுத்துங்க, தமிழ்நாடும் இன்க்ரீஸ் தான் இருக்கு குற்றம். குழந்தைங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க சார். தவறு சார், இல்லைன்னு சொல்லலையே. வக்கிர உணர்வு அதிகமாக இருக்குது. அவர்களை கண்டிக்கத்தக்கது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன நடவடிக்கை இருக்குது? கோர்ட்ல இருக்குல்ல, இன்னைக்கு கேஸ் நிலுவையில் இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட செயல்படலன்றாங்க. ஒரு கல்பனா சொல்றாங்க, ஒரு அரசாங்கம் செயல்படுத்தினா குற்றத்தினுடைய ரேஷியோ கம்மியா இருக்கணுமே சார். அது கம்மியாகாம டே பை டே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்களே சொல்றீங்க. அரசாங்கம் முடங்கி போயிருக்குன்னு அர்த்தம். இல்ல, அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்தோம். சரி, நீங்க போதைப் பொருளுக்கு யார் அடிமையா இருக்கோ? இல்ல நடவடிக்கை எடுத்தே இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நடவடிக்கை எடுக்கலன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? இந்த இண்டிவிஜுவலுடைய இது சார். அவங்களுக்கு அவங்க கட்டுப்படுத்தணும். தனி மனிதத்தோட எப்படி ஒரு அரசாங்கத்தோட நீங்க குடிக்கிறீங்களா, நான் குடிக்கிறேன்னா டாஸ்மா இருக்கு, குடிக்கிறது இல்ல. ஏன் அந்த கட்டுப்பாடு இல்ல? அப்ப அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது எதிர்கட்சியா இல்ல. ஒரு அரசாங்கம் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை நெறிப்படுத்த தவறுச்சுன்னா எல்லா அரசாங்கத்துடைய பிழை சார். அதுதான் எல்லா கலைஞர் கருணாநிதி எழுதின வசனம் தான். தேரா மன்னான்னு சிலப்பதிகாரத்தை சொல்றாருல, எதுக்கு மன்னனை சொல்லணும்? அந்த மன்னன் சரியா ஆட்சி செய்யலன்னா தேரா மன்னன் கேக்குறாங்க இளங்கோவடிகள். அப்படி ஆட்சி செய்த ஆட்சி சரியா நடக்கலன்னா இல்லத்தரசிகள் கேள்வி கேக்குறாங்க. தவறு செய்தால் தேரா மன்னான்றாங்க சார் ஸ்டாலினை பார்த்து. தவறு செய்தா சுட்டிக்காட்டுவதில் தவறு இல்லை. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லன்னு சொல்லல. அரசாங்கம் தானே பொறுப்பு. அரசாங்கத்தோட பொறுப்பு ஏற்கிறது. ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அரசாங்கத்தோட அரசாங்கம் பொறுப்பேற்றாலும் கூட தனிப்பட்ட பெண்ணுடைய ஒழுக்கம் அவங்க ஏன் பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு யாரு கிளைம் பண்ணுவோம்? அப்ப போலீஸ் அதிகாரி குற்றம் சொல்றீங்களா? பாதுகாப்பு தரதுன்னு சொல்றீங்களா? அவங்க சொல்றாங்கன்னா குடும்ப கம்ப்ளைண்ட் நான் அந்த கேஸ் அட்டெண்ட் பண்றேன். அப்படிலாம் இல்ல சார். எல்லாவித நீங்க அதிகாரிகளை குறை சொல்ல முடியாது. போலீஸ் எல்லாவித நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எடுக்கலன்னு சொல்றது தவறு. அதிகாரிகளை இருங்க, அதிகாரிகளை குற்றம் சொல்லக்கூடாது, அரசாங்கத்தை குற்றம் சொல்லக்கூடாது, முதலமைச்சரை குற்றம் சொல்லக்கூடாதுன்னா இந்த குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறதுக்கான குற்றவாளி யார்? யாரை நீங்க குற்றவாளி கூண்டுல ஏத்துவீங்க? தனி மனித ஒழுக்கம் இல்ல. அதனால தானே அவங்க செய்யறாங்க. எல்லாரும் நீங்க செய்றீங்களா, நான் செய்யறேன் இல்லையா? அப்படி இல்ல. மக்கள் கட்டுப்படுத்தணும். அந்த மக்களுக்கு எதிராக எழுதப்படுகிற அநீதிக்கான தீர்ப்பை மக்கள் நீதிமன்றம் கட்டுப்படுத்தணும். காலேஜ்ல கட்டுப்படுத்தணும். இண்டிவிஜுவல் தானே அவங்க எப்படி வர நேர எல்லை கருதி நான் கலகிட்ட போறேன். நிகழ்ச்சியோட இறுதி தருவாயில அவர்கள் இந்த போதை மருந்து கடத்தல கண்டுபிடிச்சது என்சிபி. அதே போன்று இப்ப சமீபத்தில் கண்டுபிடித்த பெண் குழந்தைகளை எல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்ற இந்த குற்றச்செயலை கண்டுபிடித்தது என்ஐஏ. ஆக தமிழக காவல்துறை செயலற்று இருக்கிறது. செயலற்ற அரசாங்கம் தவறான குற்றச்செயலை கண்டுபிடிச்சா கூட அவங்க நடவடிக்கை எடுக்காங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா சொல்லலாம். பெண்களுக்கு இலவசங்களை கொடுத்து இது மாதிரி அவங்கள வாக்குகளை பெறலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வாக்குகளை பெறுவதற்கு உத்தரப்பிரதேசம் மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். கடந்த தேர்தலில் 66% பெண்கள் இஸ்லாமியர் உட்பட பாஜகவுக்கு வாக்களித்தாங்க.
யோகி அரசு அந்த பாஜக மேலே பல குறைகள் நான் சொன்னாலும் அந்த சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக கண்டுபிடிச்சாங்க. புல்டோசர் டெக்னிக்கெலாம் பயன்படுத்தினாங்க. அந்த பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு என்ற உணர்வு தான் பெண்கள் மனசில் மேலோங்கி இருக்கிறது என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. இது மாதிரி சொல்லிடுறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் 4 நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.